ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு யுவர் vlog. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரியான ஒரு பிளேஸ் இருக்கும். இங்கே வந்து நான் சின்ன வயசில் அடிக்கடி வந்து நாங்கள் வந்து விளையாடுற இடம்னு பார்த்திங்கன்னா இதுதான். நான் சின்ன வயசில் வந்தது. இப்போ என்னோடய பேபி வந்து நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே குளிக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு. இங்கே வந்து குளிக்கும்போது சின்ன வயசில் இருந்தது எல்லாமே ஞாபகம் வருது. முதல்லலாம் பார்த்திங்கன்னா இங்கே ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறையா பேர் வந்து இங்கே நல்லா ஃபன் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாழ் வந்து இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கா எல்லாத்தையுமே. ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது அவளுக்கு பயமாக தான் இருந்துச்சு. எந்த குழந்தையா இருந்தாலும் பயப்படும் தானே. ஸோ அதே மாதிரி தான் இவளும் பயந்துகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் போக போக எல்லோரும் குளிக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் சவுண்டு போட்டுட்டு விளையாடுறத பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. எங்களுக்குமே வந்து தண்ணியில் விளையாட விடுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் வந்து என்ன, இந்த சம்மர் வந்து ரொம்ப, அதுவும் ஈரோட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அதிகம். ஸோ அவளுக்குமே இந்த மாதிரி குளிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தோம். என்ன கொஞ்சம் சளி பிடிக்குமோன்னு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே ஆகலை. சளியெல்லாம் எதுவும் பிடிக்கல. அவள் ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. எனக்கெல்லாம் இங்கே விளையாடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ரெகுலராக ஒரே ரொட்டீனே நான் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வரும்போது எனக்குமே கொஞ்சம் வந்து ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சின்ன வயசில் நீங்கள் மேரேஜ் ஆகி போனதுக்கப்புறமா நம்ம வீட்டிலன்னு இருக்கும்போது உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் இருக்கும்ல. ஸோ அதை கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவளும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பாப்பா வந்து உட்காந்து விளாட ஆரம்பிச்சிட்டா. இங்கே பயமெல்லாம் போயிடுச்சு. அதனால் அவள் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. தண்ணி எடுத்து மேலே ஊற்றுறது அந்த மாதிரி. ஸோ அவளுமே ரொம்ப ஹாப்பி தான். இப்படி விளாண்டு இப்போ பாப்பா இப்படி விளையாடிட்டு இப்படியெல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து யாழோட யாழுக்கு வந்து தாத்தா ஆகுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா யாழை வந்து கேர்ஃபுல்லாக தூக்கிட்டு எல்லாத்தையும் உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிகிட்ருக்காங்க யாழ் குட்டிக்கு. அவளும் ரொம்ப ஹாப்பி தான். எல்லாத்தையும் வந்து ஒன்றொன்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து விளையாடிக்கிட்டு இருந்தா. தண்ணியில் தட்டி விளையாடிக்கிட்டு இருந்தா. ரொம்ப ஹாப்பி தான் அவளுமே. ஏன்னா இப்போ இங்கே வந்தோம் அப்படின்னா நிறையா பேர் இருப்பாங்க. இதே நம்ம கோயம்புத்தூரில் இருந்தோன்னா நாங்கள் மட்டும்தான் இருப்போம். ஸோ இங்கே வரும்போது நிறையா பேர் இருக்கிறனால அவளுக்குமே ஒரு ஹாப்பி தான். ஸோ எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு தண்ணியில் நல்லா ஆடிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யாழோட கொள்ளுப்பாட்டி வீடு. இங்கே வந்து ஆட்டுக்குட்டி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து அவள் பார்த்து விளையாடிட்டு இருந்தா. அவளுக்கு ஆடுனா கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாளா, அதனால கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஆடெல்லாம் வச்சுருக்காங்க, கட்டி வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு நல்லா வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா ஆட்டுக்குட்டி எல்லாத்தையுமே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குட்டி ஆடு இருந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆளுக்காக இந்த தம்பி வந்து ஆட்டுக்குட்டியை வந்து பிடிச்சிட்ருக்கான். ஆட்டுக்குட்டியை வந்து பிடிச்சி யாழ்கிட்ட வந்து காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு கடைசி வரைக்கும் அந்த ஆடு அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. இவனும் அதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். ஃபைனலாக வந்து அந்த ஆட்டுக்குட்டியை வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா அந்த ஆட்டுக்குட்டி சிக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து ஆளுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயசூர்யா வந்து பிடிச்சிட்டு இருந்தான். ஆனால் அதனால் வந்து பிடிக்க முடியல அவனால். ஸோ அந்த டே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்ஸ் வேலி போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து நியூவாக வந்து ஒரு அவென்யூ மால் அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபன் ஜோன் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்து இன்றைக்கி யாழ் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து யாழ் வந்து நிறைய கேம்ஸ் எல்லாமே விளையாடிட்டு இருந்தா. இதை பற்றி ஃபுல் வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். டெக்ஸ் வேலி போனது, இதே நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணது, யாழ் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாண்டா, அந்த மாதிரி நிறையா வந்து டெக்ஸ் வேலி போனது எல்லாத்தையுமே நான் வந்து நிறையா கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.